ஹலோ ஆல், இன்னைக்கு வந்து ஜியோகிராஃபி சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ராண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் எதுவுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் வந்து ஜியோகிராஃபிக்கு தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், என்விரான்மெண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன், எக்கனாமி. ஸோ பிளேலிஸ்ட் வந்து போய் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து நம்ம எல்லா டாபிக்ஸும் வந்து செக்ரிகேட் பண்ணி வந்து வச்சுருக்கேன், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃப்ராண்ட் பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ராண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஒரு ஃப்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ராண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரீவியஸ் வீடியோவான ஏர் மாஸ் வந்து கன்ஃபார்ம் பாருங்கள், பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ராண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃப்ராண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மிட் லாட்டிடியூடில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் வந்துட்டு டெம்பரேட் ரீஜன் 30 டிகிரி டு 65 டிகிரி நார்த்லேயோ இல்லை சவுத்துலேயோ மட்டும்தான் இந்த ஃபீச்சர்ஸை பார்க்க முடியும். ஸோ ட்ராபிக்கல் ரீஜன்லேயோ இல்லை போலார் ரீஜனையோ ஃப்ராண்ட்டை வந்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஏர் மாஸ், அதாவது ஒரு வார்ம் ஏர் மாஸோ இல்லை வந்துட்டு ஒரு கோல்டு ஏர் மாஸோ மீட் பண்ணக்கூடிய இடங்களில் தான் இந்த ஃப்ராண்ட் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைமென்ஷனல் பவுண்ட்ரி ஜோன் அப்படின்றது இருக்கும். அதாவது ஹைட் இருக்கும், வித் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லென்த் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 டைமென்ஷனில் தான் இந்த ஃப்ராண்ட் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி இதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது பார்க்கும்போது வேரி ஆகும். அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் வேரி ஆகலாம், ஹியூமிடிட்டி வேரி ஆகலாம், டென்சிட்டி அப்படின்றது வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வேரி ஆகும். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு ஏர் மாஸ் வந்து உங்களுக்கு போலார் ரீஜன்லேருந்து வரும். வார்ம் ஏர் மாஸ் அப்படின்றது வந்து ட்ராபிக்கல் ரீஜன்லேருந்து ஈக்வட்டோரியல் ரீஜன்லேருந்து வரும். ஸோ இந்த 2 ரீஜனும் மீட் பண்ணக்கூடிய இடங்கள் அப்படின்றது வந்து இந்த மிட் லாட்டிடியூட் ஏரியா தான். ஸோ இந்த மிட் லாட்டிடியூட் ஏரியாவில், அதாவது 30 டிகிரி நார்த்தோ இல்லை சவுத்தோ அந்த ரீஜன்லேருந்து 65 டிகிரி நார்த் ஆர் சவுத் இந்த ரீஜியனில் மட்டும்தான் இந்த ரெண்டும் வந்து கொலாய்ட் ஆகக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஃப்ராண்ட் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து ஃப்ராண்ட் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராண்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு வார்ம் ஏர் மாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ட்ராபிக்கல் ரீஜன்லேருந்து வருது. அதே மாதிரி வந்து கோல்டு ஏர் மாஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா போலார் ரீஜன்லேருந்து வருது. இது ரெண்டும் மீட் ஆகும், மிட் லாட்டிடியூடில் மீட் ஆக போகுது. இப்படி மீட் ஆகி கன்வர்ஜ் ஆகுதுல்ல, வார்ம் ஏர் மாஸும் கோல்டு ஏர் மாஸும் கன்வர்ஜ் ஆக ஆரம்பிக்குதுல்ல, இதை தான் வந்து ஃப்ராண்ட் ஃபார்மேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மேஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஏர் மாஸ் எப்போவுமே வின் பண்ணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோல்டு ஏர் மாஸ் தான் எப்போவுமே வின் பண்ணும். ஏன் அப்படின்னா இது வந்து அதிகமாக டென்ஸ்டு ஏர் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப டென்சிட்டி அதிகமானது. ஏன்னா மாலிகுல்ஸ்லாம் கிட்டே இருக்கும் கோல்டு ஏரில். இதுவே வார்ம் ஏர் அப்படின்றப்போ வார்மாக இருக்கிறதுனால வந்துட்டு ஏர் மாலிகுல்ஸ் தள்ளி இருக்கிறதுனால இது வந்து டென்சிட்டி அந்தளவுக்கு இருக்காது, ரொம்ப லெஸ் டென்ஸ்டாக இருக்கும். அதனால் கோல்டு ஏர் மாஸுக்கு மேலே இது போக ஆரம்பிக்கும். அதாவது கோல்டு ஏர் மாஸ் இதை ஓவர்டேக் பண்ணி இதை மேலே அனுப்பிடுவாங்க. இதை ஓவர்டேக் பண்ணுற இந்த ப்ராசஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ராண்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏர் மாஸ் இன்னொரு ஏர் மாஸ் கூட மோதும்போது ஒரு ஏர் மாஸ், அதாவது இந்த கோல்டு ஏர் மாஸ் அந்த வார்ம் ஏர் மாஸை எதிர்த்து போகும்போது கோல்டு ஏர் மாஸ் எப்போவுமே வின் பண்ணும். ஸோ இது மேலே அனுப்பிச்சிடுது. ஸோ இப்படி மேலே அனுப்புகிற இந்த ப்ராசஸை ஃப்ராண்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு இங்கே இமேஜில் காமிச்சிருக்கேன், ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஃபேக்சுவலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இந்த ஃப்ராண்டோஜெனிசிஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நடக்கும். இதுவே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியராக இருந்தால் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நடக்கும். இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ போலார் ரீஜன்லேருந்து ஒரு காற்று வருது, ட்ராபிக்கல் ரீஜன்லேருந்து ஒரு காற்று வருது. இந்த 2 காற்றும் என்ன பண்ணும் அப்படின்னா கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வைங்க. இப்போ என்ன ஆகும், இந்த ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆனதெல்லாம் ஒரு சர்க்கிள் பாத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குமா. ஸோ இப்படி நகர ஆரம்பிக்குது, இந்த இடத்துல வந்துட்டு சர்க்கிள் பாத்தில் நகருது அப்படின்னா இது அப்படியே வந்துட்டு ரொட்டேட் ஆகுறது வந்து பாருங்கள், அப்படியே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகி தான் இந்த ஃப்ராண்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் முடியும். ஸோ உங்களுக்கு கீழே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஏரும் மேலே வந்து வார்ம் ஏரும் மாறும். ஸோ அப்போ அது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நடந்து தான் மேலே வந்து வார்ம் ஏரை வந்து கொண்டு வருது. ஸோ இதுவே சதர்ன் ஹெமிஸ்பியராக இருந்தால் அங்கே வந்து என்ன ஆகும், லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன், இதே மாதிரி பாருங்கள், லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஏர் எல்லாம் வந்துட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி தான் வந்து இந்த ஃப்ராண்டோஜெனிசிஸ் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்து அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் உங்களுக்கு இமேஜும் வந்து காமிக்கிறேன். ஸோ இமேஜையும் பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு இது பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன்.
ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை அங்கே நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வேணுன்றவங்க வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ராண்டோட கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோல்ட் ஃப்ராண்ட், வார்ம் ஃப்ராண்ட், ஸ்டேஷ்னரி, அக்ளூடட், ஃப்ராண்டோலைசிஸ் அண்ட் ஃப்ராண்டோஜெனிசிஸ். ஸோ ஃப்ராண்டோஜெனிசிஸ் அண்ட் ஃப்ராண்டோலைசிஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதில் நமக்கு தேவையான இந்த 4 விஷயங்கள், முக்கியமான 4 விஷயம் ஃப்ரான்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா கோல்ட் ஃப்ராண்ட் அண்ட் வார்ம் ஃப்ராண்ட், ஸ்டேஷ்னரி, அக்ளூடட் தான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஷ்னரி ஃப்ராண்ட் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்டேஷனரி ஃப்ராண்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 2 ஏர் மாஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் கோல்டு, இன்னொரு பக்கம் வார்ம். இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா இதோட ஏரோட மோஷன் அப்படின்றது வந்துட்டு இந்த ஃப்ராண்ட் ஃபார்மேஷனுக்கு பேரலாக போயிட்டுருக்குதுன்னு வைங்களேன். அந்த டைமில் வந்துட்டு இந்த கோல்டு ஏரோ இல்லை இந்த வார்ம் ஏர் மாஸோ வந்துட்டு அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடும். அப்படி நிற்கிறதுனால இது ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இது ஸ்டேஷ்னரி ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிற்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த வார்ம் ஏர் மாஸ் கூட வந்துட்டு வாட்டர் வேப்பர் இருக்குது அப்படின்னா இந்த கோல்டு ஏர் மாஸோட அப்படி மோதி நிற்கும் போது வந்து அந்த இடத்துல கிளவுட் ஃபார்மேஷன் ஆகி ஹெவி ப்ரிசிபிடேஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் தான் வந்துட்டு அதிக அளவில் ஃபார்ம் ஆகும். அதனால் செம்மையாக ப்ரிசிபிடேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்கேஸ் வந்து ஒரு டெம்பரேட் சைக்ளோன் வந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த சைக்ளோன் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து ப்ரிசிபிடேஷன் ஹெவியராக இருக்கும். ஈவன் வந்து ஃப்ளட்டு வந்து க்ரியேட் ஆகலாம். ஸோ அடுத்தது வந்து கோல்ட் ஃப்ராண்ட். இப்போ கோல்ட் ஃப்ராண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து கோல்ட் ஃப்ராண்ட் அப்படின்றப்போ கோல்டு ஏர் மாஸ் தான் இங்கே வந்து முக்கியமான வின்னராக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கோல்டு மாஸ் ஏர் மாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்ருக்கும். இந்த ஃப்ராண்ட் ஃபார்மேஷன் நடக்கும்போது கோல்ட் ஃப்ராண்ட் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது, வார்ம் ஃப்ராண்ட் வந்து ரைட் சைடில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து இது ரெண்டும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து மீட் ஆக போகுது. இப்படி மீட் ஆகிட்டே இருக்கும்போது கோல்ட் ஃப்ராண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா செம வேகமாக வந்துட்டுருக்கோம். ஸோ வேகமாக வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா வார்ம் ஏர் மாஸை வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடும். அந்த ஃப்ராண்டோலைசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் பட்டுன்னு முடிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோல்ட் ஏர் மாஸ் வந்து இங்கே ஃபாஸ்டராக மூவ் ஆகுறதுனால இதை வந்து கோல்ட் ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷவர் இருக்கும், தண்டர் ஸ்டார்ம் ஃபார்மேஷன் இருக்கும், எல்லாமே வந்துட்டு இங்கே நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கீழே ஃபுல்லாக கோல்ட் ஏர் மாஸ் வந்துடும், மேலே ஃபுல்லாக வந்து வார்ம் ஏர் மாஸ் போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா யூஎஸோட டொர்னாடோஸ் வருதுல்ல, இதெல்லாம் வந்துட்டு நடக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்து கோல்ட் ஃப்ராண்ட் ஃபார்மேஷன் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்டர் ரேட்டில் நடக்கும். அதாவது ஒரு இடத்தோட டெம்பரேச்சர் வந்து 15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த கோல்ட் ஃப்ராண்ட் நடக்கும்போது ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்டர் ரேட்டில் நடக்கும். ஸோ அடுத்ததாக வந்துட்டு வார்ம் ஃப்ராண்ட். ஸோ வார்ம் ஃப்ராண்ட்டுக்கும் கோல்ட் ஃப்ராண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எல்லா இடத்துலையும் கோல்ட் ஃப்ராண்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு ஜெயிக்க போகுது. அப்போ வார்ம் ஃப்ராண்ட்டுக்கும் கோல்ட் ஃப்ராண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த வார்ம் ஏர் மாஸை வந்து அப்லிஃப்ட் பண்ண போகிறது வந்துட்டு கோல்டு ஏர் மாஸ் தான். ஆனால் இது வந்து என்ன சர்ஃபேஸில் வந்துட்டு அப்லிஃப்ட் பண்ண போகுது அப்படின்றது தான் டிஃப்ரென்ஸ். இது வந்து ஸ்லோப்பியான சர்ஃபேஸில் தான் வந்து அப்லிஃப்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வார்ம் ஃப்ராண்ட் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோப்பியான சர்ஃபேஸில் வந்துட்டு நடக்கிறதுனால இங்கே நடக்கக்கூடிய ப்ரிசிபிடேஷன், இங்கே இருக்கக்கூடிய வெதர் சேஞ்ச் பேட்டர்ன் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜென்டலாக இருக்கும். அதாவது ப்ரிசிபிடேஷன் ரொம்ப ஜென்டலாக இருக்கும். ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணும், ரொம்ப நேரத்துக்கு மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். கிராஜுவலாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறது சரி, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறது சரி, இது எல்லாமே வந்து ரொம்ப கிராஜுவலாக தான் இருக்கும். இது வந்து கோல்ட் ஃப்ராண்ட் மாதிரி இருக்காது. கோல்ட் ஃப்ராண்ட்டில் சட்டுன்னு எல்லாமே முடிஞ்சிடும். 1 ஹவர்லேயே வந்துட்டு 15 டிகிரி செல்சியஸுக்கு ட்ராப் ஆகும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி நடக்காது. ரொம்ப கிராஜுவலாக பொறுமையாக இந்த மாதிரி இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச்லேருந்து எல்லாமே வந்து நடக்கும். அடுத்தது அக்ளூடட் ஃப்ராண்ட். அக்ளூடட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத அர்த்தம். சரிங்களா? ஸோ அக்ளூடட் ஃப்ராண்ட் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில் ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நடக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நடக்கும். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கோல்டு ஏர் மாஸ் அண்ட் வார்ம் ஏர் மாஸ் மீட் ஆகுதுன்னு வைங்க. அந்த இடத்துல நான் உங்களுக்கு எங்கள் இமேஜில் காமிக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதை விட நல்ல கிளியராக இமேஜ் வேணும் அப்படின்னா என்னோடய நோட்ஸில் இருக்கும், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து வார்ம் ஏர் மாஸ் கோல்ட் ஏர் மாஸ் ரெண்டும் வந்து மீட் ஆகுதுன்னு வைங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வார்ம் ஏர் மாஸ் வந்துட்டு இந்த கோல்டு ஏர் மாஸ் இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகி ரொட்டேட் ஆகி மாறும்போது இந்த வார்ம் ஏர் மாஸ் நடுவில் மாட்டிக்கிட்டு அது அப்படியே அந்த சைக்ளோன் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே அப்லிஃப்ட் பண்ணி அனுப்பி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறத தான் வந்து இந்த அக்ளூடட் ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுவே சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வார்ம் ஏர் மாஸ் அதே மாதிரி தான் நடுவில் ட்ராப் ஆகிக்கும். ட்ராப் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நடுவில் ட்ராப் ஆன அந்த வார்ம் ஏர் அப்படின்றது மேலே வந்து அப்லிஃப்ட் ஆகும். ஸோ இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நடக்கும். அதாவது அந்த ஏர் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகுறது, அதாவது ரொட்டேட் ஆகுறது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் வந்து இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது இன்னும் புரியலை அப்படின்றவங்களுக்கு நான் வந்து நோட்ஸில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ளூடட் ஃப்ராண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நடுவில் வந்து வார்ம் ஃப்ராண்ட் மாட்டுறதுனால பார்த்தீங்கன்னா வார்ம் ஃப்ராண்ட்டோட வெதர் பேட்டர்னும் இருக்கும், கோல்ட் ஃப்ராண்ட்டோட வெதர் பேட்டர்னும் இருக்கும். இது மோஸ்ட்லி நீங்கள் யூரோப்பில் பார்க்கலாம். ஸோ மிடில் ஆல்டிடியூடில் நிறைய சைக்ளோன்ஸ் வரும், அதாவது டெம்பரேட் சைக்ளோன்ஸ் வரும். இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம சிம்பிளாக வந்து இந்த 4 டைப்பையும் பற்றி இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஷனரி ஃப்ராண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து யாருமே வந்து கிளியரான வின்னர் அப்படின்றது கிடையாது. கோல்டு ஏர் மாஸ் தான் வின் பண்ணும், இல்லை வார்ம் ஏர் மாஸ் தான் வின் பண்ணும் அப்படின்றது கிடையாது. இங்கே ஸ்டாக்னன்ட் ஆகி நிற்கிறதுனால இவங்க 2 பேருமே வின் பண்ண மாட்டாங்க, இது டையில் போயிடும். அடுத்தது கோல்ட் ஃப்ராண்ட் எடுத்துக்கலாம். கோல்ட் ஃப்ராண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ வந்து இதில் கோல்ட் ஃப்ராண்ட்டு தான் வந்துட்டு வார்ம் ஏர் மாதம் மேலே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ கிளியராக வந்துட்டு இவங்க தான் வின்னர். வார்ம் ஃப்ராண்ட்டில் வார்ம் ஏர் மாஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் மூவ் ஆகுறதுக்கு. பட் வந்து என்ன பண்ணுறது, அவங்க வந்து ரொம்ப டென்சிட்டி ரொம்ப கம்மியானவங்க, அவங்க மேலே போயிடுவாங்க. ஸோ கோல்ட் ஏர் மாஸ் தான் வந்துட்டு ஃபைனலாக வின் பண்ணோம். ஸோ அவங்க கீழே வந்து ஃபில் பண்ணிடுவாங்க, வார்ம் ஏர் மாஸை மேலே அப்லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அக்ளூடட் ஃப்ராண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து மோதுவாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஏர் மாஸ் வார்ம் ஏர் மாஸ் வந்து உள்ளே மாட்டிப்பாங்க, சுற்றி கோல்டு ஏர் மாஸ் இருக்கும். ஆனால் ஃபைனலாக என்ன ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகியுமே வந்து வார்ம் ஏர் மாஸை மேலே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ எந்த சுச்சுவேஷனை எடுத்தாலும் கோல்டு ஏர் மாஸ் தான் வந்து வின் பண்ணுவாங்க. கீழே வந்து உங்களுக்கு எல்லாமே கோல்டு ஏராக தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.